தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலை நல்லடக்கம் செய்தனர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நேற்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழக முதல்வர் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், திரைப்படத் துறையினர் மற்றும் நடிகர்கள், நடிகைகள் சென்னையில் அஞ்சலி செலுத்திய பின் அவரின் உடலினை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்வதற்காகவும் அவரது உறவினர்கள் மற்றும் திரைப்பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் இன்று அதிகாலை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள காற்றோட்டில் இருக்கும் அவர் பண்ணை வீட்டில் இறுதி அஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு வந்தனர். இன்று அதிகாலை முதல் ரசிகர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் நடிகைகள் சுபாஷினி, ராதிகா, நிரோஷா, சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், நடிகை தீபா, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நடிகருமான சீமான், நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன், இயக்குநர்கள் சமுத்திரக்கனி, வெற்றிமாறன், நட்சத்திர நடிகர் இளவரசு, நகைச்சுவை நடிகர் வடிவேலு, கவிஞர் வைரமுத்து, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், நடிகர் கருணாஸ், நிழல் ரவி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை அரசு மரியாதையுடன் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்தியநாதன், தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தலைமையில் ஆயிரக்கணக்கான போலீசார் மற்றும் ஏராளமான அரசு அதிகாரிகள் அதற்கான பணிகளை செய்திருந்தனர். இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் குலவழக்க சமுதாய முறைப்படி அவரது உறவினர்கள் இறுதி அஞ்சலி முறைகளை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அவரின் உடலை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க அவரது உடலை நல்லடக்கம் செய்தனர். இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைத்துறையினர், இயக்குநர்கள், நடிகைகள், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்களுக்கு இடையூறு செய்த நபருக்கு நூதன தண்டனை வழங்கி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை செங்கேணி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் குடிபோதையில் லாஸ்பேட்டை பகுதியில் நடு ரோட்டில் நின்று கொண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி, பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் அவர்களின் சிரமத்தை உணர வேண்டும் என கூறி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை வடக்கு போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று நூதன தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி சிலம்பரசன் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும், வெப்பநிலை நீடிக்கும். எனவே அதற்கேற்ப பயிர் வகைகளை பயிரிட வேண்டும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான எல் நினோ மற்றும் சூப்பர் எல் நினோ தொடர்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல்லா ரஹ்மான், சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன், பசிபிக் பெருங்கடலில் அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக இயல்பை விட வெப்பநிலை மாற்றம் அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். ஜூன் முதல் செப்டம்பர் இறுதி வரை வெப்பநிலை நீடிக்கும் என தெரிவித்தார். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிக மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் இருக்கும். புயல் குறுகிய காலத்தில் தீவிரமடையும் என்பதால் அதற்கேற்றவாறு விவசாயிகள் பயிர்களை நடவு செய்ய வேண்டும். வெப்பத்திலிருந்து பாதுகாக்க மரக்கன்றுகள் நடவு செய்ய வேண்டும். மழைநீரை சேகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் வாரிசு சான்றிதழ் வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தாலுகா அலுவலகத்திற்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக கீழூரைச் சேர்ந்த முருகையன் பணியாற்றி வருகிறார். குருமாம்பேட்டைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்தார். அவரிடம் தேவையான ஆவணங்கள் பெறப்பட்டிருந்தாலும் சான்றிதழ் வழங்காமல் கிராம நிர்வாக அலுவலர் தொடர்ந்து காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சான்றிதழை விரைவாக வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் தர வேண்டும் என முருகையன் கேட்டதாக அந்த பெண்மணி தெரிவித்தார். இதையடுத்து அவர் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி முருகையனின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்தனர். திட்டமிட்டபடி ரசாயன பொடி தடவிய ரூபாய் 3000 பணத்தை பெண்மணியிடம் வழங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் அதை முருகையனிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்தினார்.
இன்று தாலுகா அலுவலகத்தில் பெண்மணி பணத்தை வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முருகையனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனை அடுத்து மோப்பனாய் லியோ மற்றும் பீட் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவி ஆய்வாளர் அண்ணாமலை தலைமையில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கடலூரில் இதுபோன்ற மின்னஞ்சல் மூலம் தபால் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவது தொடர்கதையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாஜகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் நிர்வாகிகள் கூண்டோடு பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட விவசாய அணித்தலைவர் சௌரிராஜன் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். ஆலோசனைக்கு பிறகு விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மண்டல தலைவர்கள், 3 மாவட்ட செயலாளர்கள், 5 முன்னாள் மண்டல தலைவர்கள், 1 மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகள் என நூற்றுக்கணக்கானோர் பாஜகவில் இருந்து கூண்டோடு விலகி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உருவாக்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் தங்களது ராஜினாமா கடிதத்தையும் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய விவசாய அணி தலைவர் சௌரிராஜன், பாஜக இயக்கத்தில் இருந்து வெளியேறுவது மிகுந்த மன வலியை தருகிறது. ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலையின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளோம் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட செயலாளர் முருகப்பெருமாள், 2019ஆம் ஆண்டு அண்ணாமலை மீதான ஈர்ப்பால் பாஜகவில் இணைந்தேன். 2 முறை மண்டல தலைவராகவும் தற்போது மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி பட்டி தொட்டி எங்கும் கட்சியை வளர்த்தோம். ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலரை கூட வெற்றி பெற வைக்க முடியாத அளவுக்கு மாவட்ட தலைவர்கள் செயல்பட்டனர். எங்களை வழிநடத்த சரியான தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் இல்லை என்று தேசிய தலைமையின் தவறான அணுகுமுறையால் மாநில தலைவர் தேர்வில் தொய்வு ஏற்பட்டது. அண்ணாமலை தலைவரான பிறகு 2.75% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி நாடாளுமன்ற தேர்தலில் 18.75% உயர்ந்தது. அவரை கட்சியின் ஒரு சிலர் சுயநலத்திற்காக ஓரம் கட்டியதால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரே எம்எல்ஏ தான், இப்போதும் அதே நிலைதான் என்று குற்றம் சாட்டினார். பாஜக என்ற தாய் இயக்கத்தின் மீது குறையில்லை, ஆனால் அதை வழிநடத்தும் தகப்பன் சரியில்லை என்பதனால்தான் விலகுகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்தில் நிரந்தர பதவி கிடையாது. இணைபவர்கள் அனைவரும் தலைவர்களே. தமிழக மக்களின் நல்வாழ்விற்காக இதில் இணைகிறோம் என்றும் முருகப்பெருமாள் தெரிவித்தார். வரும் நாட்களில் பல தொண்டர்கள் இணைவார்கள் என்றும் ஊழலற்ற ஆட்சியை அமைத்து குப்புசாமி அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவதே எங்கள் குறிக்கோள் என்று கூறி மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் கூட்டம் நிறைவடைந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்று தங்கள் மாநிலத்திற்கு தேவையான திட்டங்கள், நிதி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். மிக முக்கியமான இந்த கூட்டத்தில் புதுவைக்கு தேவையான மாநில அந்தஸ்து, நிதி கமிஷனில் புதுவையை இணைப்பது, மத்திய அரசு கடன்களை தள்ளுபடி செய்வது, சிறப்பு நிதி வழங்குவது போன்ற கோரிக்கைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. இதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு உள்ள விரிசலால் ரங்கசாமி டெல்லிக்கு செல்லவில்லையா? பிரதமர் கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணிக்க முடிவு செய்துள்ளாரா என தெரியவில்லை. ஆனால் மாநில வளர்ச்சிக்காக பேச வேண்டிய சிறந்த வாய்ப்பை ரங்கசாமி இழந்து விட்டார். புதுவை மாநில வளர்ச்சிக்கு ரங்கசாமி மிகப்பெரும் துரோகம் இழைத்துள்ளார். ரங்கசாமி கட்சி தொடங்கியது முதல் மாநில அந்தஸ்து பெறுவோம் என கூறி வருகிறார். மத்தியில் உள்ள மோடி அரசு அவர் கோரிக்கை நிராகரித்துள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் ரங்கசாமி அழுத்தம் கொடுத்து புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற முயற்சி செய்திருக்கலாம். முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்தால் பிரதமர் பதில் கூறியிருப்பார். நல்ல வாய்ப்பை ரங்கசாமி தவறிவிட்டுள்ளார். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. பாஜகவை புறக்கணிக்க தனது எதிர்ப்பை கூட்டத்தை புறக்கணித்து ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் எதிர்ப்பை பதிவு செய்யும் கூட்டம் அல்ல, மாநில பிரச்சனைகளை எழுப்ப வேண்டிய கூட்டம். புதுவை மக்கள் மத்தியில் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது பகிரங்க மன்னிப்பை ரங்கசாமி கோர வேண்டும். ஒரு கூட்டத்துக்கும் ரங்கசாமி செல்வதில்லை. புதுவை மாநில வளர்ச்சிக்கு ரங்கசாமி உறுதுணையாக இல்லை. புதுவை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஆரம்பத்திலேயே மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளது. ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது கண்டனத்துக்குரியது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார்.
வில்லியனூர் தொகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து அரசு அதிகாரியுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தீவிர ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய புதிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர்கள் ஜலீல், அன்சாரி, விஜயன், மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் முருகன், தினேஷ், ஸ்ரீராம், மதிவாணன், ஜெகன், ஹரிராம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனையின் போது வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதல் கட்டமாக தொகுதியில் உள்ள வளர்ச்சி பணிகள், செயல்படுத்த வேண்டிய பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான மின் மாற்றிகள் அமைத்தல், புதிய நகர்களில் தெருமின் விளக்குகள் அமைத்தல், உயர் மின்னழுத்த பாதைகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக சரி செய்தல், தொகுதியில் உள்ள சாலை பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளையும் விரைந்து முடிக்குமாறும், தற்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி பொதுமக்கள் சிரமமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்த்திட பெற்றோர்களை ஊக்குவிக்க வேண்டும். அரசு பள்ளி விழாவில் ஆசிரியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமு அறிவுறுத்தல். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் சேத்திரால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குதல் மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் டார்லிங் வின்சி இந்திரா தலைமை தாங்கினார். ஆசிரியர் சரவணன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு 2025-2026 கல்வியாண்டில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். தொடர்ந்து இந்த ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தப்படுகிறது. எனவே மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்த்திட ஆசிரியர்கள் பெற்றோர்களை ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிகழ்ச்சியில் ஆசிரியர் அருளரசன் நன்றி கூறினார். அபினா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சுதா, கண்ணப்பன், பிகத்தோ, பெருமாள், இளமதி, முத்துக்குமாரி, கவிதா, இளவரசன், அந்தோணியம்மாள், பெருமாள், லட்சுமி ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமோல் ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை அதிகாரிகள் விரைந்து சென்று மோதலை தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் அமோல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரங்கராஜ் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் இது குறித்து அமோல் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. எனவே இது குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் பகுதியில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய நலக்குழு வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 12,50,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து புதுச்சேரி தனியார் மாலில் உள்ள சினிமா ஸ்கோப் திரையரங்கில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு திரைப்படத்தை திரையிட்டனர். மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில்
150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்கான 30 நிமிடங்கள் கொண்ட தலைமை பண்பு மற்றும் ஆளுமைத்திறன் மேம்பாட்டு அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வு மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஹீ மேன் அண்ட் த மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படம் சிறப்பாக திரையிடப்பட்டது. மாணவர்கள் திரைப்படத்தை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நிதியுதவி வழங்கிய ரவுண்ட் டேபிள் அமைப்பின் ட்ரஸ்டிகள் திலீப் மற்றும் வெங்கட் ஆகியோருக்கு அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் தலைவர் மோதிக்குமார், செய்தி தொடர்பாளர் கெவின் மற்றும் பொருளாளர் ஜெயந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.